வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நான் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசா புத்தி அந்தரங்களுக்கான பலன்கள் வரும். உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்னவோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது 11 இருக்கும். நல்ல லாபங்களை தருவதற்கான சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், ஏதாச்சும் ஒரு சொத்து விற்பனைக்கு ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இப்போ முடிஞ்சு புதிய சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டிகள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். 2ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சம்பந்தமான விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக நடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், கேட்ட கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கும் வந்து இளைய சவம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் பிரயாணங்கள் அலைச்சல்கள் சில பேருக்கு இருக்கலாம். ஸோ அது வந்து சின்ன விஷயங்களுக்கு, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 4ஆம் அதிபதி புதன் வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய லாபங்களை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது சொத்துக்களில் இருக்கிற லிட்டிகேஷன்லாம் வந்து கிளியர் ஆகி அதனால் வந்து ஒரு சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு, அவுட் ஆஃப் கோர்ட்டு கூட நீங்கள் பேசி தீர்த்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுடைய ஏற்றங்கள் வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 புதனுடைய ஸ்தானத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும். ஸோ தொழிலில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு, அடுத்த லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், அதாவது வேலை சம்பந்தமான விஷயங்கள், வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை எழுதிருமானா இப்போ 12 வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன செலவினங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் வந்து கணவன் மனைவியில் வந்து கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கு, மனைவி எங்கே விட்டு பாவம் வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களுக்கு வந்து நிறைய அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனால் அதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி 9 இருக்கும்போது அப்பா சம்பந்தமான ஓரளவுக்கு சின்னதாக வந்து ஒரு நெருக்கடிகள் ஏற்படலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் மனக்கசப்புகள், என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து 8ங்கும் போது நிறைய பேராசைப்படாமல் கொஞ்சம் வந்து நியூட்ரலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பிரயாணங்கள், சிறுதூர பிரயாணமாக இருக்கலாம், வெளிநாடு பிரயாணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் பார்த்தீங்கன்னா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 3ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு 12 இருக்கும்போது நிறைய அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள், புதிய டாக்குமெண்டேஷன், புதிய ஒப்பந்தங்களுக்காக அலைச்சல் ஏற்படுவது, வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து 10 இருக்கும்போது அது சாரம் வந்து புதனுடைய சாரம் நல்ல லாபங்களை கொடுக்கும். வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறது வந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. குடும்பத்திற்கு தேவையான பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் வந்து ராகு வந்து 10 இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை தரும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கணும் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அந்தரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது 12 இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவியை விட்டு பிரியறது, கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ பிரயாணங்கள்ன்றது பிரியறதுனா அவங்களை விட்டு பிரியறதில்லை, கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் அலைச்சல்கள் இருக்கலாம். கொஞ்சம் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு சார்ந்தவர்கள் சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய பிரயத்தனப்படுத்தி கொஞ்சம் ஸ்டெயின் எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்த நிறைய, அதாவது வந்து அடுத்த லெவல் தொழிலை கொண்டு போகணும், பிஸ்னஸை கொண்டு போகணுங்கிறவங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வெளிநாட்டில் இருக்கும் பெரிய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா, புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். புதன் வந்து உங்களுக்கு 11 நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனம் வாங்கி விற்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது லிட்டிகேஷன் கேசஸ்லாம் இருந்ததுன்னா இப்போ பேசினீங்கன்னா அது கிளியர் ஆகி அதனால் ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11 பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து அது வந்து 11 இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள். அதுவும் பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு வீடு விற்கணும், ரொம்ப நாள் விற்காத வீடு கூட விற்று அதனால் ஒரு பெரும்பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதாக இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து பிரிந்தவர்கள் சேர. ஸோ நிறைய விஷயங்களுக்காக தாயார் பிரிஞ்சிருக்கலாம், மனைவி பிரிஞ்சிருக்கலாம், குழந்தைகள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது உங்களுக்கு சங்கமேஸ்வர் ஆலயம் இருக்குது. ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் டச் பாருங்கள். ஸோ சங்கமேஸ்வர் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது வந்து அந்த பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது என்றைக்கு பண்ணணும் அப்படிங்கன்னா, ஸோ உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வரும். 27 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் வரும் இல்லையா? அந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் ஒரு புனித நீராடி, அங்கே வந்து தண்ணி போகுது இல்லைங்களா? ஸோ அங்கே போய் நீராடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஈஸ்வரன் வணங்கும்போது சங்கமேரும் பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அது என்ன காலகட்டங்கள்னும் போது ஒரு 5 மாதங்களும் ஆகிடும். ஓகேங்களா? மாதத்துக்கு ஒரு அடி தானே வரும். ஸோ 5 மாதம் விடாமல் உங்கள் நட்சத்திர பிரகாரம் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பதவிகள், ஒரு உயர் பதவி எதிர்பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலில் வரணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகுடேஸ்வரர். ஸோ மகுடேஸ்வரர்னு இருக்கார். ஸோ அங்கே வந்து போய் பார்த்து வழிபாடு பண்ணும்போது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து அந்த நதிக்கரை, கங்கை கரையில் வந்து போய் நீராடி கூகுளில் போய் பாடுங்க மகுடேஸ்வரர் எங்கே இருக்காருன்னு. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வரும். ஸோ அதில் வந்து போய் நீராடிட்டு அந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கி நீராடிட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக ஒரு 5 மாதங்கள், அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நட்சத்திரம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து 5 மாதங்கள் அது கண்டினியூவாக உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி காலையில் போய் நல்லா உட்காந்து குளிச்சுட்டு நேராக போய் சாமி கொண்டு நீங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஒன்றும் பெரிய அங்கே தங்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பெரிய பதவிகள், எனக்கு வந்து பெரிய வருமானம் வரணும், பெரிய ப்ரொமோஷன்ஸ் வரணும், பதவியில் அங்கீகாரம் வரணுங்களுக்கு கண்டிப்பாக மகுடேஸ்வரர் பெரும் பதவிகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம்.